லப்பர் பத்தில் நிறைய சர்ப்ரைஸ் பேக்கேஜஸ் இருந்தது. அதில் இவர் முக்கியமான ஒன்று இல்லையா? ஸோ அதில் நம்மளை ஆச்சரியப்படுத்தின மாதிரி இந்த படத்துலையும் நம்மளை இவர் ஆச்சரியப்படுத்துவார் அப்படின்னு நம்புவோம். இந்த படத்தில் அவர் நடித்த அனுபவங்களையும் இந்த படத்தில் அவருக்கு இருக்கிற அனுபவங்களையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்குமாறு ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு திரு ஜென்சன் திவாகர் அவர்களை மேடை கலைக்கிறோம். பயங்கர படபடப்பாக இருக்குது. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். வந்தோடனே மேடை ஏற்றிட்டாங்க. தானு சார் அழகாக சொல்லுவார்ல, இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அந்த மாதிரி எங்கள் நக்லைட்ஸ் குழுவுக்கு இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ஒரு 7.5-8 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கனவுகளோட ஆரம்பித்தோன்னெலாம் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப ஜாலியாக யதார்த்தமாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு 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 8-10 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோன்னு கூட சொல்ல முடியாது. சும்மா அப்படி யதார்த்தமாக அப்படி நடந்த ஒரு விஷயந்தான். சொல்லுவாங்கள்ல, யதார்த்தமாக நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்போ அந்த மாதிரி நாங்களும் ஆரம்பித்தோம். அரசியல் நையாண்டிகள் பண்ண ஆரம்பித்து அது இன்றைக்கி சோஷியல் செட்டையர் பண்ணி இன்றைக்கி இந்த ஃபார்மில் வந்து நிற்கிறது வந்து ரொம்ப சரியலாக இருக்குது. திட்டமிடுதல் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு அந்த திட்டமிடுதல் இருந்ததான்னா தெரில. ஒரு மாதிரி நாங்கள் இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்ப கால வெர்ஷனுக்கு ஏடியாக நான் போய் வாய்ப்பு கேட்டுட்டேன் பிரசன்னாகிட்ட, அருண் மூலமாக. ரொம்ப ஜாலியாக அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால் நாங்கள் அப்படியே தள்ளி போய் நாங்கள் நக்லைட்ஸில் நிறைய வீடியோஸ் பண்ணோம். அப்போது ஏடியாக இருக்கணுமா நடிகனாக இருக்கணுமா அப்படின்னு ஒரு நாள் ராஜேஷ் என்னை வந்து கூப்பிட்டு பேசினார், என்னையும் அருணையும். அது ஒரு தேங்க்யூ தலைவா, லைஃப் சேஞ்சிங் டெசிஷன். இல்லைன்னா நான் என்ன இருப்பேனே தெரில. ஒரு உருப்படாத ஏடியாக இருந்து அதையும் சரியாக பண்ணாமல் என்ன இருப்பேன்னு தெரியாது. நான் வந்து நக்லைட்ஸில் கொஞ்சம் வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃபாக வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டு. ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போ இன்றைக்கி ஒரு ஒரு ஓரளவுக்கு இப்போ ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டராக வந்து லேண்ட் ஆகியிருக்கேன் சினிமாலன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோடய மென்டார் பிரசன்னா அண்ணா தான். அவரோட எல்லா அடிப்படைகளையும் எடுத்துக்கிட்டு நான் வேலை செஞ்சது மட்டுமே தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறதுக்கான காரணம். அதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா. எங்கள் டீம் சுஜித் ஆகட்டும், கண்ணன் ஆகட்டும், நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நிவி ஆகட்டும், நாங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் எங்களோட கெரியர் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இங்கே நாங்கள் ப்ளேஸ் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மூமெண்ட் தான். இந்த படம் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். எனக்கு என்னென்னா, நான் வந்து பயங்கரமான மணி சாரோட ஃபேன் பாய், மணிகண்டன் சாரோட. அது அவருக்கே தெரியும். அது ஒரு மானங்கட்ட மூமெண்ட்டு, ஃபஸ்ட்டு ஃபேன் பாய் மூமெண்ட்டே. அவர் வந்து ஹலிதாக்கு தெரியும் நான் வந்து அவர் பயங்கரமாக அவரை பிடிக்கும்னு. அப்போது ஹலிதா வந்து என்னை ஒரு நாள் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இவரை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க பர்த்டேக்கு என்னையே சர்ப்ரைஸ் பண்ணாங்க. கூட்டிகிட்டு வந்தால் நான் அவர் தோல் மேலே கை போட்டு, அப்புறம் என்ன கெட்டப்பா அப்படின்னு, ஆமாங்க அடுத்த படம், ஓ நைஸ் நைஸ் அப்படின்னு பேசிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம தானே ரசிகன், அவர் என்ன ரசிகன் மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்புறம் இந்த மானங்கட்ட மூமெண்ட்டுக்கு அப்புறம் நான் அவரை சரியாக சந்திக்கிறது வந்து குடும்பஸ்தனோட ரிஹர்சல் இடத்துல தான். அந்த 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 ஒரு கேவலமான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் தாண்டி என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கார். தொடர்ந்து 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் கூட. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற இடத்துக்கு வர்றது இருக்குல்ல, அது பயங்கரமான சரியல் மூமெண்ட் தான். திரும்பவும் எனக்கு வந்து நிறைய மண்டைக்குள்ளே ஓடுது. எனக்கு வந்து கரெக்டாக ஆர்கனைஸ்டாக பேச வராது, அதனால் மன்னிச்சிருங்க. ஒரு மாதிரி காம்பேக்டாக பேச பார்க்குறேன். மறக்கிறதுக்குள்ளே சொல்லிடுறேன். குரு சார், பாட்டில் ராதாக்கு வாழ்த்துக்கள் சார். எங்கள் கூடவே வருது, அதுவும் பெரிய வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறேன். ஆசைப்படுறேன். அப்புறம் வந்து ஷான்வி மேம், அது வந்து இப்போ லாங்குவேஜோட பேரியர் வந்து ஒரு 4 வாரத்தை தொடர்ந்து இங்கிலீஷில் பேசும்போது தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. ஓரளவுக்கு ஒப்பேத்துற ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுலேயே அவ்வளோ கஷ்டம் இருக்கிறப்போ, சுத்தமாக தெரியாத ஒரு மொழியை கையில் எடுத்துகிட்டு அதை செம்மையாக பண்ணாங்க. லாங்குவேஜ் பேரியரை வச்சுக்கிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து
உண்மையிலேயே நம்மளுக்கு இங்கிலீஷ் டைலாக் கொடுத்தா எனக்கு தெரியும் அது. ஆனால் அதெல்லாம் தாங்கிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் யூ கெட் அ வெரி கிரேட் ஃப்யூச்சர் மேம். வாழ்த்தெல்லாம் சொல்கிறேன். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் வினோத்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ப்ரொடியூசரு. நல்ல நல்ல சாப்பாடு போட்டார். லாஸ்ட் நாள் பிரியாணி போட்டார். தேங்க்யூண்ணா. தொடர்ந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணணும், பிரியாணிகளை சாப்பிட வேண்டும். குரு சார் வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு ஆக்டிங் நம்ம வந்து நான் கிளாஸ் போகாமல் டிரைவிங் கற்றுக்கிட்ட மாதிரி நம்ம ஆக்டிங்கை ஒரு மாதிரி ஒரு 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 இதே இருக்காதுல்ல, ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாத ஒரு வண்டி மாதிரி அப்படியே போயிட்டுருப்போம். ஆனால் குரு சார் வந்து ஒரு பயங்கர ஒரு டிசிப்ளின்ட் ஆக்டர். அவரை வந்து கிட்ட இருந்து எனக்கு வந்து ரொம்ப இந்த படத்தில் அவர் நானும் நடிச்சிருந்தாலும் என்னால் அவர் நிறைய நேரம் பார்க்க முடியல. ஆனால் பார்த்த குறிப்பிட்ட சில இதில் அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளவு சின்ன சின்ன நுவான்சஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிற மாதிரி இருந்தது. அதை கிட்ட இருந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த படத்தில் கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அந்த தருணம் எனக்கு கிடைச்சதுக்கு. ஹோப்ஃபுல்லி நம்ம நிறையா படம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் எங்கள் டீமில் இருக்கிற எல்லாத்துக்கும் சூப்பராக வருவோம், செமையாக வருவோம். சுஜித், கண்ணன் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். அண்டு நிறைய பேர்த்த விட்டுருக்கேன், கண்டிப்பாக தெரியும், மன்னிச்சிருங்க. விடுபட்டவர்களுக்கு மன்னிப்பும், வந்த எல்லாத்துக்கும் நன்றியும் கேட்டுக்கிறேன். நல்ல படங்களை நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ண தவறுனதில்லை. இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி. தெலுங்கு பேசுகிறவங்களுக்கே இவங்களை ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சிருக்கலாம். குடும்பஸ்தன் மூலமாக தமிழ் கூறும் நல்ல உலகிற்கு அறிமுகம் ஆகிறாங்க இந்த திறமையான கதாநாயகி. இப்போது ஜென்சன் சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. ஸோ திறமையை தமிழ் உலகம் என்றைக்குமே வரவேற்க தவறுனதே இல்லை, அதை கொண்டாட தவறுனதே இல்லை. அது மாதிரி இவங்களையும் கொண்டாடுவோம் அப்படின்ற வாழ்த்துக்களோட இந்த படத்தில் இவங்களோட அனுபவங்களை பற்றி சில வார்த்தைகள் பேசுமாறு சான்வி அவர்களே வரவேற்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட சான்ஸ் டர்ன் வந்துருச்சா? எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சான்வி மேக்னா. ஆக்சுவலி என்னோட டீம் கிட்ட லாஸ்ட் டைம் நான் ப்ராமிஸ் பண்ணேன், என்னென்னா நெக்ஸ்ட் டைம் பேசும்போது நான் கண்டிப்பாக தமிழில் ட்ரை பண்ணுறேன். இது எனக்கு புது பாஷா, ஆனால் ஷூட்டிங் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்காக தேங்க்யூ எல்லாத்துக்கு. நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து ஷூட்டிங் பண்ணோம். இன்னும் மீடியா ப்ரெஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னென்னா இப்போ தான் ஆக்சுவலி நான் சொன்னால் சார்கிட்ட, என்னென்னா சார் ஐம் வெரி நர்வஸ் சார், எனக்கு இப்போது தெரியாது என்ன பண்ணணுன்னு. ஸோ சார் எல்லா சப்போர்ட் தந்ததுக்கு எனக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இப்போது படம் வந்து இந்த கேரக்டர் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன். ஐ திங்க் ஐம் வெரி லக்கி, வெரி ஃபார்ச்சுனேட். எனக்கு இந்த கேரக்டர் வந்துருச்சு. நான் அந்த கேரக்டர் எழுதுறதுக்கு இன்னும் தந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு, டைரக்டர் சார், ராஜேஷ் சார், பிரசன்னா சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று, நான் நிறைய விஷயம் கற்றுக்கினேன் ஷூட்டிங் பண்ணும்போது. ஐ ஆப்சல்யூட்லி என்னென்னா எனக்கு ஐ லவ் குரு சார். ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் ஹிம். இன்னொன்று மணி சார், ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் தட் எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அது தேங்க்யூ சார். ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்னும் கிருஷ்ணா గారు அண்ட் பென்னி, தே ஹெல்ப் மீ அ லாட். இப்போ ட்ரான்ஸ்லேட், ஸோ கிருஷ்ணா గారు எல்லா படத்தில் எனக்கு ட்ரான்ஸ்லேட்டர் மாதிரி இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஏன்னா ஐ வாஸ் வெரி நர்வஸ் ஃபார் எவ்ரி வேர்ட். ஹி ஹேஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஹி மேட் மீ கம்ஃபர்டபுள். அண்ட் பென்னி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிவி, சான்வி, அம்மா இங்கே இஸ் நாட் ஹியர். அண்ட் குரு சார் எல்லாத்துக்கும் ஹாய் சார். And Sujit, thank you so much. Sujit always used to pull my leg. Proper book Tamil paste he used to bully me. Did you understand what I spoke? But kandipa na kattupa. That is one. Innonu padam vand Meera, thank you so much. You helped me a lot too. This is the opportunity to thank you, all of you. But if I miss someone, very very sorry. Kumar garu எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஆக்சுவலி இந்த படம் வந்து
ஃபர்ஸ்ட் டைம் இப்போது நரேட் பண்ணும்போது வாட் ஐ ரியலி காட் கனெக்டட் டு வாஸ் நானும் ஒரு மிடில் கிளாஸில் ஐம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உடனே கனெக்ட் ஆகிட்டேன் இப்போ ஸ்டோரி கேட்கும்போது. ஸோ ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு கெட் சச் அ ரோல் டு portray a woman who has a dream to become an IAS officer. So I think I'm very, very, very fortunate to do this role. அண்ட் இந்த ஸ்டோரி என்னென்னா நம்ம எல்லா வீட்டில் நடக்குது ஸ்டோரி தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் படம் பார்த்தேன் நேற்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அது இந்த படம் எடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஐ திங்க் இப்போ ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தாங்க, ஆனால் அந்த ட்ரெய்லர் மாதிரி தான் படம் கூட இருக்குது. ரொம்ப சிரித்து நீங்கள் டயர்ட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. ஐ ஹோப் ஸோ. இன்னும் ப்ளீஸ் வாட்ச் குடும்பஸ்தன். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். 24th ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தேட்டரில் பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட், யூ என்ஜாய் த ஃபிலிம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது எவ்வளோ உண்மையோ என்னமோ தெரியாது. ஒரு சிலர் ஏதாவது சொன்னாங்கன்னா அது சரியாக இருக்கும்னு நம்ம நம்புவோம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்லும்போது சே அவங்க நல்லவங்க, அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க, வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி சினிமாலேயும் ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் நடித்தா அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். இவர் நடிச்சிருக்காரா அப்போனா அது நல்ல கதையாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ முதல்ல வந்துட்டு குரு சோமசுந்தரம் சார் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னோடனே எனக்கும் படம் நல்லாயிருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த நம்பிக்கை நமக்கு கொடுத்துருக்க. நிறைய படங்களை நம்ம ஜிகிர்தண்டால வர பார்த்துருக்கோம், மின்னல் முரளி, இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நம்மளை பிரமிக்க வச்ச குரு சோமசுந்தரம் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வந்த எல்லா ஊடகத்தாருக்கும், சோஷியல் மீடியாவுக்கும், பத்திரிகை துறை அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு இப்போ மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, சென்னை. ஏன்னா பெங்களூர் மாதிரி இருக்குதுங்க சென்னை. லாஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பயங்கர வெயில், ஏப்ரலோ மேலையோ ரொம்ப குளுகுளுன்னு இருக்குது. சந்தோஷம். இந்த படம் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஜானர். நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இந்த கதாநாயகன் பாட்டி சொல்லை தட்டாதே, காசே தான் கடவுளடா, சர்வர் சுந்தரம், இந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்குதுல்ல, ஒரு காமெடி ப்ளஸ் அதில் ஒரு கண்டென்ட்டோடு இருக்கிறது. அந்த இது வந்து அதில் காமெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஜோக்கர் காமெடி தான், ஆனால் அதில் கொஞ்சம் சீரியஸான காமெடி. அப்புறம் ஜிகர்தண்டால ஓரளவுக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக எனக்கு ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த டயத்தில் தான் ராஜேஷ் வந்தார். அவர் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக நீட்டாக நடந்து வந்தார். எனக்கு வந்து இந்த அவங்க சினிமாக்குள்ளே வர்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு. சில ஊருக்கு மட்டும் உள்ளே போகிற பாதை, வெளியே போகிற பாதை இருக்கும். ஒரே பாதை தான் இருக்கும். திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றிலும் ஒரு பாதை இருக்கும். சன்ஃப்ளவர் மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் திருவண்ணாமலைக்குள்ளே நுழையலாம். அது மாதிரி தான் எல்லா விதத்துலேருந்தும் சினிமாக்குள்ளே நுழையலாம். ஸோ ஆரம்ப காலத்தில், நான் ரேடியோ காலத்தில் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரேடியோ கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க, கேசட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா சினிமாக்குள்ளே பாடணும், நிறைய பேருக்கு பாடணும். ஸோ அது வந்து ஆண்டு விழா, பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் எதிரொலிக்கும். அது எல்லோரும் பாட்டு போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்படி சினிமாக்குள்ளே எப்படி நுழையிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சுது. தெரிஞ்சவங்க மூலமாக, நண்பர்கள், குடும்பத்தில் சொந்தக்காரங்களாக இருக்கிறவங்க இப்படி உள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் தியேட்டர் குரூப்லேருந்து ஆக்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க, நாடகத்துறையிலேருந்து. எஸ்பெஷலி இப்போ கூத்துப்பட்டிலேருந்து பசுவண்ணா வந்தது, நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதில் நான் வந்தேன். அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வர்றது, அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்தில் வந்து வேற ஒரு வழியை வந்து உண்டு பண்ணுச்சு உள்ளே வர்றதுக்கு. ஏன்னா டைரக்டராக உள்ளே வரணும்னா இன்னொரு டைரக்டர் அசிஸ்டண்ட் ஆகணும், அப்புறம் ஒரு படம் பார்க்கணும், 4-5 படம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்கணும், கதை சொல்லணும். அதுலேருந்து வந்தாங்க. அப்புறம்
டிவி மீடியாஸ்லேருந்து வர ஆரம்பித்தாங்க, ஆங்கர்ஸ் வர ஆரம்பித்தாங்க, மியூசிக்கில் அதாவது மியூசிக் சேனல்ஸில் வந்து அதை ஆங்கர் பண்ணவங்கலாம் வர ஆரம்பித்தாங்க சினிமாக்குள்ளே. இப்போ வந்து சோஷியல் மீடியா யூடியூபர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. அது வந்து ரொம்ப, அதாவது இன்னொரு பாதை ஒன்று க்ரியேட் ஆகிருக்குது. அது வந்து ரசனையை மாற்றம் இல்லை. இப்போ வந்து வேற ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா, இப்போ நாங்கள் என்ஜினியரிங்கில் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்க்கு இன்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு காமிப்போம். அவனுக்கு பட்டுன்னு தெரியும், ஏய் இது என்னது எப்படி கேட்பான். அப்பா ஐயோ இவ்வளோ பெரிய மிஸ்டேக். அது மாதிரி ஒரு புதிய ஒரு டீமு, புதிய ஒரு களத்துலேருந்து வர்றவங்க. அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன ஃபோன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது. கொஞ்சம் நேரம் தான் கொடுக்கப்படுமோ, அதிக நேரம் கண்டென்ட் யோசிக்க முடியாது. கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லணும், வேகமாக சொல்லணும், எஃபெக்டிவாக சொல்லணும், அதில் மியூசிக் ஆட் பண்ணணும். இவ்வளோ வேலைகளை வந்து ஈஸி பண்ண, அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி அடுத்து அவங்க வந்து எல்லோரும் விரும்புகிறது சினிமா தான். ஏன்னா சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. சினிமா இஸ் எ வெரி, உங்களை வந்து என்னதான் சினிமாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் மதுரையிலேருந்து வந்தேன். அது வந்து சினிமா ஹப்பு. அது சினிமா சினிமா தான் மதுரையில் சினிமா வெறியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க. ஸோ அவங்கள வந்து வந்திருக்கிறாங்க, ராஜேஷ், அவங்க பிரசன்னா, அவங்க டீமு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு நீங்கள் கொடுக்கணும். இந்த படமும் ரொம்ப 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 நல்ல படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடி ப்ளஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு விக்ரம் மேதா தான் எனக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர், போலீஸ் கேரக்டரில் பார்த்துட்டு அப்புறம் காலால் பார்த்தேன். நல்ல ஆக்டர். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசிகிட்டு இருப்போம், ஏய் மணிகண்டன் கூட எனக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை இருக்குது. அப்போ தான் ராஜேஷ் இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கேரக்டர் பண்ணுறதுக்குள்ள. சான்வி முதல்ல அவங்கள பற்றி சொல்லிட்டாங்க. தெலுங்கு தெரியாட்டினாலும் ரொம்ப சின்சியர் ஆக்டர். அவங்க வந்து அதை படித்தாங்க, டைலாக்ஸ் எல்லாம் மனப்படம் பண்ணி அதை வந்து டவுட்ஸ் கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நிறையா நக்கலைட்ஸ் டீம்னுடைய மெம்பர்ஸ்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நக்கலைட்ஸ் நிவேதா நடிச்சிருக்கிறாங்க, எனக்கு ஜோடி அதில் வராங்க. அவங்க நிஜமாலுமே நல்லா நடிக்கிறாங்க. ஒரு மாதிரி எனக்கு வந்து புதிய ஆட்களோட புதிய டீமு அவங்க எப்படி படத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீமு. எஸ்பெஷலி த ப்ரொடியூசர், வெரி கைண்ட் ப்ரொடியூசர். என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டு வசதி பண்ணி கொடுக்குறவர். ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வைசாக் மியூசிக் டைரக்டர். அவரை நான் முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணிவிட்டு நான் அவர் பூஜையில் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நீ தான் அங்கே பார்த்தி அந்த வயசாக்கு தான். ஓ அப்படியா. ஸோ அவர் ரொம்ப நல்லா, அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்குது. 2 பாடல்களுமே நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ, அதுவும் செம்மையாக இருக்குது பாட்டு. அப்புறம் சினிமோட்டோகிராஃபர், அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஹிந்தி படத்தில் இன்னொரு துணை கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, ஹம் ஆப்கே கைன்ல இன்னொரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறவர். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த படத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போனார் அவசியம் சினிமோட்டோகிராஃபராக. எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர், எஸ்பெஷலி டிசைனர், அவர் வந்து ஒரு தனியாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டே வச்சார். வேணா நம்ம வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னொன்னே, ஸோ அப்போ அந்த டிசைன் ஒர்க்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு கண்டென்ட்டை, ஒரு இப்போ கதையினுடைய கண்டென்ட்டை எப்படி சொல்கிறது வெளியில் பார்க்கும்போது, அந்த அந்த இந்த இந்த ஜீப்பு இருக்காட்டும், எலியும் தக்காளி அப்புறம் எலியும் இருக்கிறது, அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ராஜ்கிரண் சாருடைய தக்காளி மாதிரி இருந்துச்சு. தக்காளி என்கிட்டயே மோத பார்க்குறேன்னு எலிய, ஓ இப்படி ஒரு மீனிங்கா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒரு மலையாள ஆக்ட்ரஸ் வந்து, அவங்க பேர் என்னது, கனகம்மா. அவங்களும், ஏன்னா அவங்க வந்து என்னுடைய ஃபேனு. ஏன்னா மின்னல் மாதிரி சார் நான் குரு சாரோட அபிநயிக்காம போகணுன்னு எனக்கு வளர சந்தோஷம்னு அவங்க பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து நான் லப்பர் வந்து பார்த்தேன். ரொம்ப ஜென்சன் அவர் வந்து ப்ராமிசிங் ஆக்டராக இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கும்போது ஒரு 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 குவாலிட்டி இருக்குது அவருடைய இதில். அவருடைய எதிர்காலம் இன்னும் வளரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த டீம் இந்த குடும்பஸ்தன் மிகப்பெரிய வெற்றி பெறும்.
எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து இதில் காஸ்டியூம் டிசைனராக ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீரா அவங்களும் அவங்க டீமும் ரொம்ப நிறைய நல்லா ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் குழந்தை நட்சத்திரம் சான்மிகா தானே, அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. இவ்வளோ பேர் ஆக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க, இங்கே வந்து தொகுப்பாளினியே இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வரவேற்புகள். எஸ்பெஷலி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாமே ஒரே குழு போல இருக்கு, ஒன்றா சேர்ந்து அப்படியே எல்லாரும் மாமன் மச்சான் மாதிரி தான் பழகிட்டு இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப ஒரு இனிய அனுபவம் இன் கோயம்புத்தூர். ஷூட்டிங் அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து எனக்கு வந்து நான் ரெண்டு வீட்டு மாப்பிள்ளை, ஒன்று தொண மாப்பிள்ளை, இன்னொன்று மெயின் மாப்பிள்ளை. நான் இன்றைக்கி வந்து இப்போ தொண மாப்பிள்ளை வேஷம் போட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ ஆரியா ஒரே நாளில் 2 ப்ரெஸ் மீட்டு ஒரே நேரம், அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்க போகிறேன். ஸோ குடும்பஸ்தன் அவங்க குடும்பத்தாருக்கும் குடும்பஸ்தன் படத்துக்கும் சினிமாக்காரன் அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் பேனர் டைட்டில் வந்து சினிமாக்காரன் நான் அப்படின்னு அந்த டைட்டிலோடு இருக்கிற வினோத் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது இப்போ தான் சொன்னாங்க, எல்லாரும் காமெடி எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது. இப்போ மதகஜ ராஜா கூட நல்லா ஓடுது, ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டாங்க வெளியில். அந்த சேஞ்சஸை குடும்பத்தின் இந்த வருஷத்தினுடைய பிகினிங்கில் ஜனவரி 24 கட்டாயம் உண்டு பண்ணுன்னு நம்புகிறேன். நீங்கள் அதை வந்து ப்ரமோட் பண்ணி இதை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆக வைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். வந்திருக்கிற ஊடகத்தார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். குடும்பஸ்தன் திரைப்படம் வேணால் இவருடைய டெபியூ மூவியாக இருக்கலாம், ஆனால் சீரிஸ் உலகுக்கு இவர் ரொம்பவே அறிமுகமானவர் தான். உங்களில் பலர் வந்து பேக் டு ஸ்கூல் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அலுமினாட்டிஸ் வரைக்கும் இவருடைய இயக்கத்தில் உருவான நிறைய படைப்புகள் இருக்குது. இப்போது ஒரு யூடியூப்பில் ஒரு சீரீஸை இயக்குனதுலேருந்து ஒரு திரைப்படத்தை இயக்குன அனுபவம் எப்படி இருந்துச்சு, இந்த திரைப்படத்தில் அவருடைய பங்களிப்பு என்னென்ன அப்படின்னு பேசுகிறதுக்காக இயக்குனர் திரு ராஜேஸ்வர் காளிசாமி சில வார்த்தைகள் கூறுமாறு அழைக்கிறோம். சாரிங்க ஒன்று மறந்துட்டேன். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கிட்டு இருக்க திரு கனி அவர்களுக்கு பாராட்டுகள். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். இது என்னோட முதல் ஸ்பீச், ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் பொறுத்துக்குங்க. எனக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமாக நான் என்ன பேசலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லாரும் பேசிட்டாங்க. ஆனால் எனக்கு நன்றி சொல்கிறதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு குடும்பஸ்தன் அப்படிங்கிறதுல இடத்துலேருந்து என் குடும்பத்துக்கு இருந்து நான் நன்றியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதில் என் ட்ரீமை பர்சியூ பண்ண விட்ட எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் ஜாஸ்மின், அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. கரெக்டாக இந்த படம் ஆரம்பிக்கும் போது கன்சீவ் ஆனாங்க. த்ரூ அவுட்டாக நான் கூடவே இல்லை, பயங்கர சப்போர்ட்டிவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என் தம்பி, அவனுக்கு ரொம்ப நன்றி. சின்ன வயசுலேருந்து அவன் காசு சேர்த்து வச்சு எனக்கு கொடுத்து என்னை ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வச்சு அழகாக பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு இந்த சமயத்தில் நிறைய சமயத்தில் இவங்க எல்லாத்துக்கும் ரிப்பீட்டடாக நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு ரொம்ப நன்றி. இந்த குடும்பத்திலிருந்து அடுத்த குடும்பத்துக்கு போகணுன்னா நக்கலைட்ஸ் என்னோட இன்னொரு ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலியில் இப்போ இங்கே இல்லாதவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களோட பிரசன்னா அழகாக சொல்லிட்டார். அந்த மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் நானும் பிரசன்னாவும் இந்த ஸ்டோரியில் உட்காரும்போது அதை வந்து ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதை நிர்வாகம் பார்த்துக்கிட்ட கிருஷ்ணாவுக்கும் மிதுனுக்கும் என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி. அவங்க தான் வந்து எங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கொடுத்தாங்க. அது இல்லாட்டி நடந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டைரக்டர்ஸ், அதில் இருக்க சினிமாட்டோகிராஃபர்ஸ், அதில் இருக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. கவிதாக்காவுக்கு ரொம்ப முக்கியமான நன்றி. அவங்க இல்லாட்டி நானும் பிரசன்னாவும் இந்த ஈக்குவேஷனில் இருக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வீட்லேயே தங்கியிருந்தேன். என்னடா வீட்டை விட்டு வெளியே போடணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேறு கதையாக இருந்திருக்கும். அங்கிருந்து திரும்ப வந்தோம்னா இப்போது குடும்பஸ்தன் படத்தில் எனக்கு இதுவும் ஒரு ஃபேமிலி மாதிரியே தான் எனக்கு இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய ஃபஸ்ட்டு நன்றி ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஸ்டார்டிங் ஃப்ரம் எங்கள் விக்கி, அஸ்வின், மிதுன், கிருஷ்ணா, சரத், பென்னி, சரவணா, வேறு யாராவது விட்டுருந்தாடா, அபிஷேக், எங்கள் எல்லாத்துக்கும், லக்ஷ்மி, இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம்
சினிமோட்டோகிராஃபர் சுஜித்துக்கு வந்து எனக்கு ரொம்ப பெரிய பாராட்டுகளும் நன்றியும். ஒன்றாவே டெபியூட் ஆகிறோம். அவன் வந்து சும்மா நச்சுக்கி பண்ணும்போது 3வது வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணான். அப்போ இருந்து இப்போ அப்படியே கூடயே வந்துட்டான். ரொம்ப சந்தோஷம். கண்ணை வந்து நான் அப்புறம் அவனுக்கு பெரிய பாராட்டுகளும் நன்றியும் நான் வந்து சொல்லணும். ஐ மீன் பிரசன்னா சொன்ன மாதிரி இவங்களை பற்றி நானே பேசுகிறது வந்து எங்களை பற்றி நாங்களே பேசிக்கிறது மாதிரி ஆயிரும். ஆனாலும் நான் சொல்லணும், அவன் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வேலையிலிருந்து அதை விட்டுட்டு தன்னோட ட்ரீமை பர்சீவ் பண்ணணுன்னு வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் அதை வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தது. இதில் நான் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணதில் ஒரு ஆள் வந்து கண்ணன் நினைக்கிறேன். கண்ணனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. மீராவுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ரூம் போட்டு உட்காந்துட்டு இருந்த மாதிரி காஸ்டியூம் பண்ணுறதுக்கு ரூம் புக் பண்ணி காஸ்டியூம் பண்ணிட்டுலான்ட்டு இருந்தாங்க. அந்த அது சரியாக பண்ணுறோம் தப்பாக பண்ணுறோங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க அந்த சின்சியாரிட்டி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் இதில் நடித்த நடிகர்கள் நான் அவங்களுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. சுரேஷ் சார் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சப்போர்ட்டிவாக கரெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. வின்சிக்கு வந்து நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தேசிங் சார் சொன்ன மாதிரி இவர்கிட்ட கதையை ஓகே பண்ணி நான் மணி சார்கிட்ட டேட் வாங்கிடலாம் போல இருக்கு. இவர்கிட்ட வாங்குறது பிரச்சனையாக இருந்துச்சு. இதை பண்ணணுன்னா இப்படி எல்லாம் சொல்லணும்னு கேட்டு என்கிட்ட பயங்கர சண்டை போட்டதில் கொஞ்சம் பேர் இருக்காங்க இந்த படத்தில். பிரசன்னா, மணி சார், அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி தான் போஸ்டர் வேணும், இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு பயங்கர ஆர்கியூ பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் இங்கே இல்லை அவங்க, ஆனாலும் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும். முக்கியமாக சவுண்டு இது பண்ணி கொடுத்த ராஜன் அவர் வந்து ரொம்ப நன்றி சார். டப்பிங் இன்ஜினியர் மணி சார் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அவர் வந்து அவ்வளோ சின்சியரான ஒரு டப்பிங் இன்ஜினியர். எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பிடிச்சிது. அண்டு ரூபன் சாருக்கு என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தோட சவுண்ட் டிசைனில் இவ்வளவு சூப்பராக வேலை பார்த்து கொடுத்துருக்காரு. ஏன்னா ஐ மீன் லைக் அது வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு தனியாக எல்லோரும் பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வைஷாக் எங்கே அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. அவருக்கு பாராட்டுகளும் நன்றியும். அவர் என்ன சொல்கிறது, அவரும் அப்படி தான் நிறையா வெர்ஷன்ஸ் இந்த படத்தில் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டயர்டாகாமல் எனக்கு வேலை பார்த்து கொடுத்ததுக்காக அவருக்கு எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். குமார் அண்ணா எனக்கு வந்து அவர் எனக்கு எல்லாருமே இதில் வந்து ப்ரொடியூசர்ஸுங்கிற மாதிரி இல்லை. குமார் அண்ணா, கண்ணன் அண்ணா, அப்புறம் வந்து பிரகாஷ், மனோண்ணா தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக என் கூடயே சுற்றிட்டு இருந்தார் அங்கே இது பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்குமே என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சொல்லணும். ப்ரொடியூசர் வந்து இவர் பிரசன்னா சொன்ன மாதிரி அவர் வந்து அவர் காசுலேயே அவர் கதையவே எடுத்துருக்கிறோம். அதுக்கே சம்பளமும் வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. என்ன சொல்கிறது, அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வினோத்தனாவோட ஒரு பர்சனாக அவரோட வளர்ச்சி வந்து பயங்கரம். அவங்க சொன்ன மாதிரி நான், பிரசன்னா, சுஜித்து, வினோத்தனா எல்லாம் ஒரே ரூமில், பிரசன்னா வீட்டில் ஒரே இடத்துல அப்படி படுத்துட்டு சுற்றிட்டு இருந்தவங்க. அங்கிருந்து அவர் இங்கே வந்தது எங்களோட ஜேர்னியை ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். ஒருவேளை வினோத்தனா மாதிரி ஒருத்தர் இல்லாட்டி நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கிறேன். அது வந்து அவர் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய நன்றி. அண்டு ஆக்டர்ஸ், இதில் இருக்கிற ஆக்டர்ஸ் நக்கலைட்ஸ் ஆக்டர்ஸ்லேருந்து வரணும். அவங்க முத்தமிழ், நிவி, ஜென்சன் வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்காரு. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வந்து இப்படி பார்க்குறதுக்கு. அப்போவே சொல்லுவோம், இதை நான் இப்போ சொல்லாமான்னு தெரில, நான் கண்டிப்பாக சொல்லலாம். வந்து இவர் வந்து அடுத்த ஒரு நாகேஷ் அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்க ஒரு ஆக்டர் தமிழ் சினிமாவில் அறிவா. அந்த அளவுக்கு கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஆளாக வருவார். அவருக்கு வாழ்த்துக்கள். நிவி சூப்பராக பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். குட்டி சான்வி செம கோஆப்ரேட்டிவாக பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் முக்கியமாக நடிச்சிருக்கிற ஒரு 5-6 கேரக்டர்ஸ் இங்கே சுந்தரராஜன் சார் வர முடியல, அவரும் பயங்கர கோஆப்ரேட்டிவாக பண்ணி கொடுத்தாரு. கனகம்மா டப்பிங் பேசி கொடுத்த தனமம்மா, அவங்க எல்லாத்துக்கும், ஸ்வேதா, அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்டு சான்வி மேம் பற்றி சொல்லணும். சான்வி மேம் வந்து அவங்க ப்ரொடியூசர் தான் சான்வி மேம் வந்து ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணார். அவர் தான் வந்து ராஜேஷ் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள், இவங்க கதை கேட்டு ஓகே பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாம்மா, ரொம்ப சூஸியாக தான் பண்ணுவாங்களாம்மா அப்படின்னு வந்து சொன்னார். சரி இவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் கதை சொல்ல போனேன். அப்புறம் அவங்க ஒர்க் பார்த்தேன், பிட்டக்கதலூரில் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணா தான் வவுச் பண்ணிட்டே இருந்தான் எனக்கு அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய அவங்களுக்கு வந்து படத்தில் ரொம்ப ஹானஸ்ட்டாக வெண்ணிலாவை போர்ட்ரே பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி. அண்டு இதில்
என் கூட ரைட்டிங்கில் நானும் பிரசன்னாவும் இருக்கும்போது ஈவன் பிஃபோர் கோயிங் டு தர் எனக்கு அசோசியேட் ரைட்டராக ஒர்க் பண்ணேன், எனக்கு அசோசியேட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசோசியேட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணேன் கிருஷ்ணாவுக்கு. இதில் அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட எங்கள் கூட ஹோட்டலில் உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு வந்து அவனுக்கு நன்றி சொல்லலாம் தெரியல எனக்கு. பட் அவன் பெரிய ஹைட்ஸ் வருவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே குரு சாருக்கு வரணும். குரு சார் வந்து என்னன்னா, நான் ஆல்ரெடி பேட்டிலெல்லாம் சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் மின்னல் முரளி வந்து பெரிய இடத்துக்கு போயிட்டாரு. எனக்கு அவர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நானும் பிரசன்னாவும் பேசும்போது ஓகே பண்ணலாமா வேணாமான்ட்டு சரி ஓகே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தோம். 2 நாளில் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எங்களுக்கு வந்து அந்த கதைக்கே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்ததுக்கு, நாட் ஜஸ்ட் ஆக்டிங் இந்த ஃபிலிம் பட் ஆல்சோ வந்து என்ன சொல்கிறது, படத்தில் அந்த 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 கதாபாத்திரத்துக்கு ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு ஆர்க் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ஸ்கிரிப்டில். அந்த கதாபாத்திரத்துக்கு முக்கியமாக அதுதான் ஒரு ஆக்டரோட ஒரு பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ தெரிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ. அண்டு நம்ம இப்போ வந்து மணி சாரை பற்றி சொல்லணும். எனக்கு இப்போ மணி சார்னு சொல்கிறது அந்த ஜோன்லலாம் இல்லை. இப்போ அது ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருந்துச்சு மணி சார் அப்படின்னு. எனக்கு வந்து அவர் வந்து இந்த படம் நான் பிச் பண்ணும்போது குட் நைட்டுக்கு முன்னாடி ஏன்னா அவர்கிட்ட இது போய் பிக்சர் பண்ணேன்னா தலைவா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு அவரோட காமெடி சைடு ரொம்ப பிடிக்கும், யூடியூப்லேருந்து பார்த்ததுனால அவரோட ஒர்க்ஸை. தலைவா நீங்கள் சீரியஸான ரோல் பண்ணிருக்கீங்க, ஒரு லைட் ஹார்ட்டட் சினிமா நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து பிக்சே பண்ணேன். அண்டு எனக்கு என்னென்னா இவர் கதையை படிச்சுட்டு ஓகே சொல்லிட்டாருன்னா இவர் நடிக்கிறாரோ இல்லையோ, இவர் ஒருவேளை நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கலாம், டேட் இல்லாமல் இருக்கலாம், பட் இவர் ஓகே சொல்லிட்டாலே நம்ம ஒரு நல்ல கதை எழுதியிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா. அதுக்காகவே வந்து ரொம்ப ஆசையாக இருந்தால் ஒரு சரி எப்படி ஒரு கொடுத்துட்டா ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். கல்யாணத்துக்கு பத்திரிக்கையோட கல்யாண பத்திரிக்கையும் இதையும் கொடுத்துட்டு வந்தேன். 2 வாரத்தில் கூப்பிட்டு சொன்னார். அவர் சொன்ன இன்சைட்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவரே ஐ மீன் லைக் நாங்கள் வந்து இந்த படத்துக்காக நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி கதையில் நான் அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டது பிரசன்னா கூட. இப்படி இல்லைங்க, இப்படி வராதுங்க, இப்படி தான் வருங்க அப்படிங்கிறது அதிக சண்டை நடந்தது பிரசன்னா கூட. கிட்டத்தட்ட ஈக்குவல் பண்ணிட்டாரு மணி சார் கடைசி வரைக்கும். ஏன்னா ரொம்ப அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நான் கதைக்குள்ளே இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாமா, அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப அவரை பயங்கர ஹைட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற விஷயம் என்ன நான் நினைக்கிறேன்னா அவரோட கதாபாத்திரத்தோட எலிவேஷனை பற்றி அவர் யோசிக்கிறதே இல்லை. அவர் வந்து சுற்றி இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களை பற்றியும் யோசிக்கிறாரு. அது அவருக்குள்ளே இருக்கிற ஒரு ரைட்டர் தான் அதை வந்து மோர் தென் ஆக்டர், அந்த ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப ஹானஸ்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். நான் நம்புகிறேன் இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமா நடிகர்களில் மிகப்பெரிய பொட்டென்ஷியல் இருக்கிறது அவருக்கு தான். நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கிறேன், அவர் கரெக்டாக அமைஞ்சதுன்னா அவர் ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவாருன்னு நான் நம்புகிறேன். அது வந்து வருவார் கண்டிப்பாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த லைனப் அடுத்தடுத்த கதைகளும் எனக்கு தெரியுங்கிறதுனால ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் ஹிஸ் நெக்ஸ்ட் மூவிஸ் ஆல்சோ. அண்ட் குரு சார் உங்களுடைய அடுத்த படத்துக்கு உங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் வந்து தேசிங் சாருக்கு வந்து சார் இல்லை இவரும் அப்படி தான். நான் வந்து இவர் ஃபஸ்ட் எடுத்தோடனே சார் அப்படி தான் ஆரம்பித்தேன். வந்தோடனே ஒரு பிரதராக பழகிட்டு இந்த படத்துக்கு எனக்கு அவ்வளோ ஹானஸ்ட்டாக ஒப்பீனியன் கொடுத்து எனக்கு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்லியானதாக அவர் மேபி வினோத்தனா மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப ஈஸி டு கோவாக நிறையா சஜஷன்ஸ் கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. ராம் சார் இங்கே இல்லை, அவருக்கு சொல்லணும், அவருக்கு பெரிய நன்றி. மற்ற நிறையா இயக்குநர்கள் நிறையா பேர்த்துக்கு நன்றி இருக்குது. கனி மேம்க்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. நானும் என் ஒய்ஃபு வந்து பயங்கர ஃபேன் அவங்களுக்கு குக் வித் கோமாளி பார்த்து. அவங்க வந்து இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு கடைசியாக சொன்னாலும் இதுதான் வந்து இதை சொல்லி தான் சம்மரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் நான் எல்லாத்த விட அதிகமாக நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு வந்து வாழ்க்கை வந்து பிரசன்னா மாதிரி ஒரு ஆளை வந்து அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு, நான் அவரை போய் கண்டிப்பாக பர்சீவ் பண்ணி பிடிச்சிக்கிட்டதுக்கு எனக்கு நானே அதுக்கு நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மென்டாராக, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு கைடாக, இல்லை என்ன சொல்கிறது இன் எவ்ரி வே நான் இதை அவர் முன்னாடி சொன்னால் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குன்னு நிறைய சொல்ல மாட்டேன். பட் இங்கே சொல்லாமல் வேறு எங்கே சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல.
நன்றி இல்லை, பட் இதுக்கு நான் வாழ்க்கைக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நான் வாயெல்லாம் இப்போ பல்லா நிற்கிறதுக்கு காரணம் அடுத்து நான் பேச கூப்பிட போகிறவர், எனக்கு ரொம்ப பிடிச்சவர், மை ஃபேவரட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்குன்னு இல்லைங்க, அவர் கூட பழகினா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். சொல்லுவாங்கள்ல ஒரு சிலரை பார்த்தோன்னே பிடிக்கும், சிலரை பார்க்க பிடிக்கும்னு. அது மாதிரி இவரை பார்க்குறவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா பார்த்தோன்னே பழகிடுவோம், பழகுனா கண்டிப்பாக இவரை பிடிக்காமலே இருக்காது. இது வந்து சும்மா பேச்சுக்காக சொல்லலை, நிஜமாகவே பழகினவங்க எல்லாரும் சொல்கிற கருத்து தான் இது. அவரை பற்றி சொன்னால் நான் சொல்லிகிட்டே போவேன், போதும் நிறுத்திடுவோம். அடுத்ததாக கண்ணும் கொள்ளையடித்தால் மூலமாக நம்ம மனசையெல்லாம் கொள்ளையடித்த திரு தேசிங் பெரியசாமி அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். குடும்பஸ்தன் விழா, இது வந்து என்னோட குடும்ப விழா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வினோத்குமார். கண்ணும் கொள்ளையடித்தால் படம் வந்து நான் துல்கருக்கு கதை சொல்லி ஒரு ப்ரொடியூசருக்கு சைன் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து தான் துல்கரோட டேட் கிடச்சிது. ஆஃபீஸ்லாம் போட்டு எல்லா ஒர்க்கும் நடந்துட்டுருக்கு, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணுறோம். கரெக்டாக துல்கர் டேட்டு கிடைக்கிற அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு இந்த படத்தை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஆஃபீஸு அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்க, டெக்னீஷியன்ஸ் கூட நடிக்க போகிறவங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு இன்னும் 2 மாதத்தில் ஷூட்டிங்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் இல்லை. அப்போது எனக்கு வந்து பக்கபலமாக இருந்தவங்க 2 பேர். ஒன்று குமார் சார், இன்னொன்று வந்து அவர் மூலிமா அறிமுகமான வினோத் சார். அந்த 2 மாதம் நான் யார்கிட்டையுமே சொல்லலை, என் ஃபேமிலிக்கு தெரியாது, என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு தெரியாது, டெக்னீஷியன்ஸுக்கு தெரியாது இந்த மாதிரி படம் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. 2 மாதம் நாங்கள் திரும்ப துல்கர் வர்றதுக்குள்ளே, ஏன்னா இந்த ஹீரோ கிட்ட போயிட்டு இப்போ ப்ரொடியூசர் இல்லைன்னு சொன்னால் உடனே டேட் ஸ்கிப் ஆகிடும், வேறு யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க கூட போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 மாதத்தில் நாங்கள் நிறைய கோத்ரூ பண்ணோம். அப்போ எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது, மிகப்பெரிய பலமாக இருந்தது, மிகப்பெரிய தைரியமாக இருந்தது வினோத் சாரும் குமார் சாரும். இப்போ அதில் வினோத் சார் வந்து ப்ரொடியூசராக இருக்கார். படம் ஓகே ஆனதுலேருந்து கண்ணும் கொள்ளையடித்தால் முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்து தைரியம் சொல்லி, கோபப்படுற நேரங்கள் என்னை வந்து காம் டவுன் பண்ணி, டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் அரவணைச்சு எனக்கு வேண்டிய எல்லா விஷயம். அந்த படத்தில் வந்து இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நாங்கள் டெல்லிக்கு போய் ஷூட் பண்ணியிருக்கோம், அதுக்கு முக்கிய காரணம் வினோத் சார் தான். எனக்காக அப்படின்னு இல்லாமல் அந்த படத்துக்காக, அந்த படத்துடைய கண்டென்ட்டுக்காக ப்ரொடியூசர்கிட்ட ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஈபியாக அந்த படத்தில் ஒரு வேலை செஞ்சார். அந்த மாதிரி அந்த படத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தாரு. கண்ணும் கொள்ளையடித்தாலுடைய அந்த படம் நான் நினைத்த மாதிரி வந்ததுக்கு ஒரே காரணம் வினோத் சார் தான். அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. அது எல்லாத்துலேயுமே என் கூட இருந்து இப்போ வரைக்கும் நான் அடுத்து படம் பண்ணலைனாலும் தைரியமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து வினோத் சார். அந்த வினோத் சார் வந்து குடும்பஸ்தன் அப்படின்னு வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. 2 புக்கு கொடுத்தாங்க, பெரிய பெரிய புக்கு. அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் நான் பார்த்ததே இல்லை, எத்தனை பக்கம்னே தெரியாது. ஃபஸ்ட் நான் 2 படத்துக்கான ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க பிள்ளைக்கு நினச்சேன். இல்லை சார் இது ஃபஸ்ட் ஹாஃப், இது செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து படித்து முடிச்சுட்டு இமீடியட்டாக செகண்ட் ஹாஃபும் படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் அந்த ஸ்கிரிப்டில் இருந்தது. செகண்ட் ஹாஃபும் படித்து முடிச்சுட்டு நான் கால் பண்ணி சொன்னேன், சார் ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பண்ணுங்கள் சார், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். யார் சார் ரைட்டர் அப்படின்னா நம்ம நக்கலைட்ஸ் டீம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மிஸ்டர் பிரசன்னா அண்ட் ராஜேஷ் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. நான் படத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடாது, ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் அப்படி இப்படின்னு பேசணும்னா ரிலீஸுக்கு பிறகு அது வந்து நிறைய பேக்ஃபயர் ஆகிடும். பட் ஜென்ரலி நான் என்னுடைய கருத்து, நான் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு படமும் பார்த்துட்டேன். அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு வந்து பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டைலில் அதே ஊர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க 2 பேரும். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் என்ன படித்தனோ அதே மாதிரி படமாக அதை சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் ரைட்டர் அண்ட் டைரக்டர் 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி இது ஒரு யதார்த்தமான கதை. நம்ம குடும்பத்தில் வந்து கஷ்டப்பட்டு என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு மாதம் ஓட்டுறது வந்து அது நம்ம எல்லாருமே நினைப்போம், மாதம் 30,000 இருந்தால் போதுங்க என் லைஃப் ஹாப்பியாக இருக்கும், நான் ஓட்டிடுவேன்ட்டு. ஆனால் அது நடக்காது. 50,000 வரும்போது நினைப்போம், மாதம் 50,000 இருந்தால் போதும் நம்ம லைஃப்பை ஓட்டிடுவோம், செட்டில்ரா அப்படின்ட்டு. அப்பவும் நடக்காது. அது 1 லட்சம் வந்தாலும் நடக்காது. அது எப்படின்னு தான் தெரியல. ஸோ அந்த கஷ்டங்களை நகைச்சுவையோட ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அந்த யதார்த்தமான கதையை யதார்த்தமாகவே நம்மக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் 2 பேருமே ரொம்ப யதார்த்தமாக பக்கத்துலேருந்து ஒருத்தனோட குடும்பத்தை பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி, அவங்களோட குடும்பத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இந்த படத்தை டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்க 2 பேருக்கும். எடிட்டர் சூப்பராக, நிறைய வெர்ஷன்ஸ், இந்த படத்தோட நிறைய வெர்ஷன்ஸ் பார்த்துருக்கேன். எல்லா வெர்ஷனுமே ரொம்ப பொறுமையாக அதே அளவுக்கு அழகாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். வாழ்த்துக்கள். காஸ்டியூம் டிசைனர் நீங்களும் யதார்த்தமாக ஒரு கோயம்புத்தூருக்கு தேவையான அந்த மிடில் கிளாஸுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அது கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஐ திங்க் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும், வின்சி சார் வந்து எப்படின்னா
சில பேருக்கு வந்து கதை கேட்குற பொறுமையே இருக்காது சினிமாவில். அது எவ்வளோ பெரிய சீஃப் டெக்னீஷியனாக இருந்தாலும் எனக்கு ஒரு 1/4 மணி நேரத்தில் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் மட்டும்தான் ஃபுல் கதை கேட்பார். யார்? போஸ்டர் டிசைனர் ஃபுல் கதை கேட்பார். நான் ஃபுல் கதை கேட்காட்டி இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னுவார். ஏன்னா அந்த கதையை கேட்டு அந்த கதைக்கு என்னவோ நம்ம போஸ்டரில் அந்த படத்துக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணக்கூடிய ஒரே டிசைனர். அதனால தான் அவருடைய போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தனித்துவமாக இருக்குது. சூப்பர். அப்புறம் வைஷாகோடைய சாங் வந்து எனக்கு பொதுவாக வந்து எனக்கு சாங்லாம் ஜட்ஜ் பண்ண தெரியாது. ஒரு சாங் எல்லாரும் ஹிட்டாகி எல்லாரும் கேட்குற சாங் தான் எனக்கு பிடிக்கும். நம்ம இந்த தனி ஃபோல்டரில் இந்த சாங் சூப்பராக இருக்கும்னு கேட்குற பழக்கலாம் கிடையாது. ஆனால் வைஷாகோட சாங் கேட்ட உடனே இமீடியட்டாகவே கேட்சியாக இருந்தது. அதில் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, நீங்களே லிரிக் ரைட்டரும் கூட. பொதுவாக டைலாகில் காமெடி டைமிங்லாம் இருக்கும், லிரிக்லேயே அதில் டைமிங்லாம் இருந்தது. சூப்பராக இருந்தது, ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. எஸ்பெஷலி இந்த ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ சாங் வந்து ஒன்ஸ் கேட்டுட்டோம்னா அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த சாங் சூப்பராக இருக்குது, அருமையாக பண்ணியிருக்கீங்க, ஃபண்டாஸ்டிக். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் குரு சோமசுந்தரம் சார், எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றிலாம் நம்ம என்ன பேச முடியும். ஆரண்ய காண்டம், வஞ்சகர் உலகம், மின்னர் முரளி அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலையுமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல், காமெடி பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைமாக. அதுவும் அதில் ஒரு இரிட்டேட் பண்ணுற சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு. சூப்பராக இருந்தது. அந்த சிரிப்பு எங்கேருந்து பிடிச்சிங்கன்னு தெரியல, சூப்பராக இருந்தது. உங்களோட இன்ட்ரொடக்ஷன் சீனில் வந்து ஒருத்தங்கிட்ட உட்காந்து பேசுவீங்க. அந்த அவன் நீ பண்ணது எனக்கு தெரியும், ஆனால் இந்த டைமுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு. சூப்பராக இருந்தது சார், அருமையாக இருந்தது. ஓவராலாக என்டையர் ஃபிலிம் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் சான்வி ரொம்ப அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில். உங்களோட பேர் சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அருமையாக இருந்தீங்க, அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. நீங்கள் சூப்பராக ஒரு சீனில் வந்து இந்த ஒரு பெயினோட டைலாக் பேசிட்டு போகணும் காரில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவங்க எங்கே அந்த பாஸ் எடுக்கிறாங்க, எப்போ கத்துறாங்க பெயினுக்கு, எப்போ திடீர்னு டைலாக்குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்து என்ன, அது சூப்பராக இருந்த சீன், அருமையாக இருந்தது, அருமையாக பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, இந்த படத்துடைய நாயகன் மணிகண்டன். அவர் வந்து ஒரு சில பேர் வந்து சினிமாவில் வந்து அவங்களுடைய லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாக இருப்பாங்க. ஒரு ஹைட்டை ரீச் பண்ணியிருப்பாங்க. அவங்க எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு வீடியோ எங்கேயாவது இருக்கும். அப்படி பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அவர் வந்து அந்த மாதிரி பல பேரை ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியை இங்கேருந்து ஆரம்பித்தவர் இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சார், திடீர்னு ஒரு நாள் கலக்க போகுது யாரோட கிளிப்பிங்கை பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம் இல்லை, இன்றைக்கி அமரன் 300 கோடி பண்ணியிருக்காருல அப்படிங்கிற. அதே மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நீங்கள் இருப்பீங்க சார். உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஏதாவது ஒன்று வரும், கலக்க போகுது அந்த மாதிரி, கண்டிப்பாக வேறு லெவலில் இருப்பீங்க அந்த இடத்துல. சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் இந்த படத்தில். எல்லாமே காமெடி ஆகட்டும், எமோஷன்ஸ், எவ்ரி சீன். ஒரு சீன் அந்த கையில் சாப்பாடை வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த வெயிட் பண்ணிவிட்டு அதை அப்படி போட்டுட்டு எழுந்தது போகிறதுக்குல சூப்பராக இருந்தது, அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஸோ படம் நான் பார்த்துட்டேன், படம் நல்லா இருக்கு. நிச்சயமாக நல்ல விமர்சனங்கள் எழுதுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா படம் நல்லா இருந்தால் அதை நீங்களே பண்ணுவீங்கிறது எனக்கே தெரியும். கண்ணும் கொள்ள இடத்துல அதை பண்ணீங்க. இந்த படம் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்ங்க. வாழ்த்துக்கள். Jan 24 எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். நன்றி, தேங்க்ஸ்.